ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தாவேக எம்எல்ஏ பேர வழக்கில் செந்தில் பாலாஜியிடம் 3ஆம் நாள் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று 3வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திடுவதாக அவர் ஆஜராகினார். அவரிடம் தீவிரமாக விசாரணையானது திருவல்லிக்கேணி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை அவரிடம் கேட்கப்பட்டு அதனை வாக்குமூலமாக பதிவு செய்து வருகின்றனர். குறிப்பாக எழுத்துப்பூர்வமாகவும் இந்த வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த வழக்குல மொத்தம் 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல நரேஷ் என்பவர் தான் இதுல ஒருங்கிணைத்ததாக வாக்குமூலத்திலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதனை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது காவல்துறையினர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது 14 நபர்கள் ஒவ்வொருவரிடம் இருந்து காவல்துறையினர் ஏற்கனவே வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்துத்தான் செந்தில் பாலாஜியிடம் இன்று 3வது நாளாக விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது இன்றைக்கு 2 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முன்னதாக முதல் நாள்ல காலையில 2.5 மணி வேளையும் அதே போன்று மாலை வேளையில 2.5 மணி நேரம் என விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நேற்றும் அதே போன்று 2 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில இன்றும் 2 மணி நேரம் செந்தில் பாலாஜியிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர் தற்போது விசாரணை நிறைவுக்கு பின்னர் புறப்பட்டு சென்றார். இன்று மாலையும் அவர் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில இன்று மாலையும் அவர் ஆஜராகுவார். அவாலா பண பரிமாற்றமும் நடந்திருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 4.5 கோடி ரூபாய் அளவுல அவாலா பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தினந்தோறும் ஒவ்வொருவரோட வாக்குமூலம் ஏற்கனவே பெற்ற நிலையில அவருடைய வாக்குமூலத்தை தனித்தனியாக வைத்துத்தான் இந்த விசாரணை நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அசோக் குமார் இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்குல இன்று நீதிமன்றத்துல ஷூரிட்டியை அவர் சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில நாளையிலிருந்து செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து அவரும் காலை மற்றும் மாலை வேளையில இந்த வழக்கு தொடர்பாகவும் அதே போன்று காலை வேளையில அந்த கரூர்ல இருக்கக்கூடிய வருமான வரித்துறை வாகனத்தை தாக்கிய வழக்கிலையும் கையெழுத்திடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.